ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்வினி ராஜு vlogs. இன்றைக்கி என்னன்னா நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஷாப்பிங் vlog தான். நம்ம வில்லேஜ்க்கு போக போகிறோம். அதனால ஃபஸ்ட்டு ஷாப்பிங் முடிச்சுக்கலாம். மாமா வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஷாப்பிங் vlog தான் பார்க்கலாம் வாங்க. என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுறோம், டிமார்ட் தான் போக போகிறோம். எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கெல்லாம் கம்பல்சரி ஹெல்மெட் போட்டு தான் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். போகலாம். இன்னைக்கு உங்களுக்கு காமிக்க போறேன் பெங்களூர் டிராஃபிக் எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. இன்னும் நாங்க மெயின் ரோடுக்கு போகல. இந்த ரோடு ஃபுல்லா செடி மரம் தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கு பாருங்க. வந்தாச்சு மெயின் ரோடுக்கு. ஆனா ரொம்ப டிராஃபிக் ஃப்ரெண்ட்ஸ். போக போக தெரிய போகுது. இன்னும் 2 நாள்ல ஊருக்கு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஷாப்பிங் முடிச்சிடலாம். அதனால தான் வந்தாச்சு. என்னென்னலாம் ஷாப்பிங் பண்ண போறோம் பார்க்கலாம் வாங்க. பஸ் ஸ்டாப் ஃப்ரெண்ட்ஸ். ஜேசிபி போயின்னு இருக்கு. அது பக்கத்துல போறதுக்கு எனக்கு பயமா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்ட் ஆச்சு பாருங்க டிராஃபிக். நடந்தே போயிடலாம். நின்று நிறுத்தி 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 போகணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபுல்லாக போடல, போட்டால் போர் அடிச்சிடும். கட் பண்ணி தான் போட்டிருக்கேன். இந்த சம்மர் டைமில் இந்த வெயிலில் வந்து நிற்கிறது, ஐயோ ஏன் சொல்கிறீங்க. நம்ம வந்தாச்சு. டிமார்ட்குள்ளே என்ட்ரி பண்ண போகிறோம். இதுதான் பெங்களூர்ல நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற டிமார்ட். வீட்டுக்கிட்டனா கொஞ்சம் தூரம். அங்க உள்ள போலாம். பாப்கார்ன் இருக்கு வெளியே. ட்ராலி எடுத்துன்னு போலாம். ஹெல்மெட் எடுத்துன்னு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஹெல்மெட் அப்படிதான் மிஸ் ஆயிடுச்சு எங்களுது. அதனால திஸ் டைம்
ஹெல்மெட் எடுத்துனே போகிறோம் உள்ள. ட்ராலியில் ஃபர்ஸ்ட் ஹெல்மெட் போட்டோம், 2 ஹெல்மெட்டும். மாமா தான் பார்த்துன்னு இருக்காரு. ஸ்நாக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த வீடியோ ஃபுல்லாக கொஞ்சம் வீடியோ ரொம்ப அதிகமாக ஷேக் ஆயிருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ட்ராலி புஷ் பண்ணி பண்ணுறதுக்குள்ளே எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. அடுத்தது பிஸ்கெட். சிப்ஸ் ஆச்சு, இப்போ பிஸ்கெட். எதை வாங்குறது, எதை விடுறது? மில்க் பவுடர் வேணும், அதான் நான் பார்த்துன்னு இருக்கேன். இந்த பக்கம் அவர் பிஸ்கெட் பார்க்குறாரு. நான் பார்த்த மில்க் பவுடர் அதுதான், லாக்டோஜன் தான் பார்க்குறேன். அதை தான் தேடி இருந்தேன், ஆனால் கிடச்சிடுச்சு. ஆனால் ஸ்டேஜ் 2 தான் இருந்தது. 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் அது யூஸ் பண்ணுவாங்க, ஸ்டேஜ் 2. எனக்கு தேவை இருந்தது ஸ்டேஜ் 1. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே எல்லாம் லூஸில் கிடைக்கும். சர்க்கரை, மாவு, பருப்பு எல்லாமே இருக்குங்க. ஆனால் பெரிய டிமார்ட்டு, செம்ம க்ரௌடு. பில்லிங் போடுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடும். ஐஸ்கிரீம் தான் பார்த்துன்னு இருந்தார். ஆனால் நம்ம ஐஸ்கிரீம் இங்கே வாங்கிட்டு அங்கே வர்றதுக்குள்ளே, தமிழ்நாடுக்கு எடுத்துன்னு வர்றதுக்குள்ளே அது மெல்ட் ஆகிடும். அதனால தான் வாங்கலை. வாங்கலாமான்னாரு, இல்லை வேணான்ட்ட. அங்கேயே பார்த்து வாங்கிக்கலாம். இங்கேருந்து எடுத்துன்னு வரதுக்குள்ளே 3 ஹவர்ஸ் ஆகிடும். பெங்களூர்லேருந்து வரதுக்குள்ளே 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் ஆகிடும். மெல்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் அது. அதனால தான் வாங்கலை. எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் டிமார்ட்டில். ஒன்று என்ன இல்லைன்னா, ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் இல்லை. கரெக்ட். அது நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ போடுறேன். அது பாப்பா ஸ்கூல்கிட்டே இருக்குது. ஃப்ரூட்ஸ் அங்கே தான் வாங்குகிறோம் நாங்கள். அது கூட வாங்கணும் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய டிமார்ட் தெரியுங்களா? உள்ளே போய் எல்லாம் வாங்கிட்டு வெளியே வர்றதுக்குள்ளே கால் அவ்வளோ பெயின் எடுக்கும். ஃபைனலி ஷாப்பிங் முடிச்சாச்சு. முன்னாடி 2 பேக் வச்சுன்னு இருக்காரு. வந்தனே இருக்கும். வீட்டுக்கு வந்தாச்சு. எல்லாம் ஸ்நாக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். கிராசரி எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி இங்கேருந்து அங்கே எடுத்துன்னு போகிறதுக்கு ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். காரில் எவ்வளோதான் போட்டு எடுத்துன்னு போகிறது. பசங்களது லக்கேஜ் எல்லாமே. இன்னும் ஃப்ரூட்ஸ் வாங்கணும், ஸ்நாக்ஸ் இருக்குது இன்னும். ஸோ இதோட முடிச்சிட்டோம். அடுத்தது பாப்பா ஸ்கூல்கிட்ட போகலாம். அண்ட் ஃப்ரூட்ஸு எல்லாம் வாங்குறது வீடியோ போடுறேன். ஜூஸ் இதில் ஆட் பண்ணல, இங்கே செப்ரேட்டாக எடுத்தாச்சு. அந்த பேக் வெளியவே இருந்தது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா.